குட் மார்னிங் காய்ஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:45 காலையிலே. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பேக்கெல்லாம் ரெடி. அடுத்த அட்வென்ச்சருக்கு நம்ம ஃப்ளைட் வந்து 10:05க்கு. ஸோ நம்ம 7:05க்கு இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கணும். நேற்று நாங்கள் அந்த கண்ணாடி திறந்து உங்களுக்கு காட்டுறோன்னு சொன்னோம்ல ரூம்லேருந்து ஏர்போர்ட்டை. ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளைட் நிற்கிது. கொஞ்சம் இருங்க, தெரியுதா? அதான் ஏர்போர்ட் கைஸ். நம்ம ரூம்லேருந்து வியூ பண்ண முடியும். ஜாலியாக இருக்கு. நம்ம கிளம்பிட்டியாமா? நம்மளுக்கு நேற்று அந்த ரிசீட் கொடுத்தாங்களே. ஸோ நேற்று வந்து நம்ம வந்து 6:57க்கு வந்து செக்இன் பண்ணுமா. செக் அவுட் வந்து 6:57க்கு காலையிலே இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து 12 hours எடுத்தோம். இப்போ நம்ம பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 7:05க்கு இங்கேருந்து நடந்தோன்னா ஒரு 1 minute ஏர்போர்ட்டில் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் ஜாலியாக இருக்கு. இந்தமாரி ஒரு ஹோட்டலில் நான் தங்கினதே இல்லை 2 பேருமே. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. சரி போங்க. இது எப்படி மாட்டணும் தெரியுமா இந்த பேக்கை? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் ஐயோ மைக் எடுக்கலையே, இப்படி மாட்டணும். அப்புறம் ஏச்சி நின்று அப்பா இன்னொரு வேலை இருக்குங்க. இந்த பெல்ட் தான். இந்த பெல்ட்டை வந்து நல்லா கிராஸாக இப்படி இழுத்துக்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் இது இருக்கா. இது எதுக்கு தெரியுமா? பேக் வந்து வெயிட்டாக தெரிஞ்சுன்னா அதை இப்படி இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துக்கிட்டோம்னா பேக் வந்து மேலே இருக்கும். அப்புறம் எப்போ இதுதாங்க செம்ம வெயிட்டு கேஜெட் பேக்கு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டோன்னா ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். எப்பா நாங்களும் இந்த வெயிட்டை குறைக்கலான்னு நினைக்கிறோம் இந்த பேக்கில். ஆனால் குறைக்கவே முடியல சத்தியமாக. எப்பா எப்படி இருக்கு பாருங்க. முன்னுக்கா இதோ இது அப்படியே சைட்டு இப்படி. இந்த வாட்டி நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நடக்கலான்னு கூட முடிவு பண்ணியிருக்கோம். லைட்டாக வெயிட்டு தான், பட் ஆனால் முடியும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம வந்து நேற்று ராத்திரி நம்ம வந்து அந்த காசு கட்டணும்ல 38 ringgit இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து 12 hourக்கு சாப்பிட்லான்னு சொன்னேன் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பிச்சு. ஸோ ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மலேசியாக்கே பாய் சொல்ல போகிறோம். ஏன்னா இதோட எத்தனை மாதம் கழிச்சு மலேசியாவை பார்க்க போகிறோன்னே தெரில. ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஜேர்னி இந்த வாட்டி அவ்வளோ லென்த்தாக இருக்க போகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியாயிட்டோமா. இதான் ஹோட்டலு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸலேட்டர் ஏறினா போதும். அந்த பக்கத்து வெளியானோன்னா ஒரு 1 minute நம்ம போயிட்டு ஏர்போர்ட்லேயே சேர்ந்துருவோம். டிபார்ச்சர். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் டிபார்ச்சருக்கு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். பாருங்களேன், இதான் அப்படி போனால் டிபார்ச்சர் வந்துடும். இப்போ நம்ம போயிட்டு செக்இன் பேக்கேஜ் போடணும். போட்டுட்டு திங்ஸ் செய்யணும். பர்சன் போகிற சொன்னேன் திறந்துதான் இருக்கு. ஆக்சுவலி
நம்ம நைட்டு வெளிய வந்தோம், சுத்தினோம். ஆமா, ஆனா நாங்க வீடியோ எடுக்கல. நாங்க ரெக்கார்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? நாங்க சரியான டயர்டா இருந்தோம் நேத்து. குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டு. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் போய் செஞ்சோமா, செஞ்சுட்டு அப்புறம் நேரா போயிட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் தான் தூங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு ஏஞ்சோன்னே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால கிளம்பி நேராக இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து விக்னா வந்து மலேசியா விட்டு கிளம்புறது மணிக்கு வர்சனில் போயிட்டு சில பல மருந்து வாங்க வேண்டியது இருக்கு. அதை கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு அப்புறம் போகலான்னு சொன்னாங்க. அதனால உள்ளே போய் மருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இருக்கு காலையில ஏர்போர்ட்டு. காலையில 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நம்ம வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி டூலேருந்து நம்ம ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம ஏரேஷியா எடுத்து. ஸோ இப்போதான் எடுக்கிறோம். ஆனா இப்ப கடைசியா நம்ம இந்தியால இருந்து திருப்பி வரும்போது கடைசியா எடுத்த ஏர் இந்தியா இங்கதானே வந்து இறங்குச்சு. நாங்க இந்தியால இருந்து வரும்போது ஏர் இந்தியா தான் எடுத்தோம். அது செம சர்ப்ரைஸ் நம்மளுக்கு. ஆனா கேலை 2ல தான் அது வந்து இறக்குச்சு. அது எங்களுக்கே தெரியாது. ஆனா அப்ப தெரியாது திருப்பி இங்கே தான் திருப்பியும் அடுத்த ஃபிளைட் எடுக்க போறோம். ஆமா, வந்துட்டோம். ஸோ இப்போ நம்மளோட செக்இன் திறந்துச்சுன்னு பார்ப்போம். இது ஆன் ஸ்கெடியூல் பாத்தீங்களா? நம்ம ஃப்ளைட் 10:05க்கு. ஐயோ முடிச்சு. இதான் நம்ம பேக். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப போய் டேக் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ஆமா, டேக்ல வந்து சொந்தமா தான் பிரிண்ட் பண்ணுமா. ஸோ அதனால டேக் பிரிண்ட் பண்ணிட்டு இதுல ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் செக்இன் பண்ண முடியும். நம்ம வந்து கவுண்டர் W போகணும். இந்த மாதிரி ஒரு கவுண்டர் இருக்கா. கவுண்டருக்கு வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டு டேக் இதோட நாங்க உங்களை செக்இன் முடிச்சுட்டு திருப்பியும் மீட் பண்றோம். கைஸ், இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பேகேஜ் செக்இன் வந்து ஆள் தானே நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் ஏர் ஏஷியா ஏறினது இல்லையா. ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப வருஷம் ஆச்சா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பியும் கேலை 2ல வந்து ஏறுறோம். இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம சொந்தமா தான் இப்ப செக்இன் பேகேஜ்னா பண்ணணும். இதே நம்மளுக்கு வந்து ஆள் செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம 30 ரிங்கிட் கட்டணுமா. இப்ப நம்மளே டேக் எடுத்தது மட்டும் இல்லாம நம்மளே தான் இப்ப இதெல்லாம் ஒட்டணும். ஒட்டிட்டு இப்ப நம்மளே சொந்தமா போயிட்டு இப்ப டிராப் பண்ணணுமா. இங்க பாத்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி ஸ்கேன்லாம் வச்சிருக்காங்களா. நம்மளே நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் இதையும் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போகணும். அவங்களை கூப்பிடு. அப்படி போயிடுச்சு பாருங்க நம்ம பேக்கு. ஐயோ, நம்ம சொந்தமா செய்யறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சொந்தமா செய்யறோம். பேக் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 16 போட்டுருந்துச்சு. அந்த பக்கெட்டா எப்படியோ போகுது. எந்த பக்கெட்டு போகுது சீக்கிரம். என்னது இன்னும் 23 கிலோ வைக்க முடியும் நம்மள. ஸோ இது ஒரு 16 கிலோவா. அப்படியே போயிடும். பாத்தீங்களா ஈஸியா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம கரெக்டா செஞ்சோமான்னு தெரியல. ஆமா. ஸோ செக்இன் பேகேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போயிட்டு இமிக்ரேஷன் தாண்டி போடும். நாங்கள் ஆக்சுவலி இங்கே வீடியோ எடுக்க வேணும்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கே இருக்கிற சிஸ்டம் பார்த்துட்டு வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இப்போ இதுக்கப்புறம் திருப்பி உண்மையிலே உள்ளே போயிட்டு உங்களுக்கு திருப்பி வீடியோ எடுக்கிறேன். ஸோ திருப்பி மீட் பண்ணலாம்.
கைஸ் இப்போ நம்ம செக்இன்லாம் முடிஞ்சு நம்மளோட கேட் நம்பர் தேடி போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிக்குது. இதுல ஒன்று தான் நம்ம இன்னைக்கு ஏற போறோம். ஏர் ஏஷியா ஆஃப்டர் லாங் டைம். இந்த ஜாக்கெட்டு நல்லா போடணும். புது ஊருக்கு போக போறோம். புது அட்வென்ச்சர், புது பாஷை. ஏதோ எனக்கு கொஞ்சம் சைனீஸ் தெரியுதுனால சீடு நம்ம பார்ப்போம். இந்த தடவை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை தடவை இவங்க சைனீஸ்ல பேசுனாங்க, எத்தனை பேர்ட்ட மட்டும் பேசுனாங்கன்னு. நீ என்ன காப்பாத்த போறியா இல்ல நான் உன்னை காப்பாத்த போறேன்னா பாப்போம். நான் தான் காப்பாத்த போறேன். அங்க ஏர் இந்தியா கூட நிக்குது. அன்னைக்கும் நம்ம இங்கதான் வந்து இறங்கணும். நம்ம பார்க்கவே இல்லை நம்ம வந்து எந்த டெர்மினல் இறங்க போறோம்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ரேண்டமா ஏறி உக்காந்துக்கிட்டோம். ஆனா நான் நம்பிட்டு இருக்கேன் நீங்க தான் என்ன காப்பாத்துவீங்க. இங்க வந்தா சைனீஸ் எல்லாம் பேசி நிறைய பேர்கிட்ட எல்லாம் செஞ்சு எங்களை காப்பாத்துவீங்க, வழி நடத்துவீங்கன்னு. நான் தான் வழி நடத்த போறேன். வீட்டுல பெரியவங்க தான் வழி நடத்தணும். அப்பா ஏமா அங்க போ, போட்டோ எடுக்கலாம். இங்க நல்லா கிட்டே தட்டு கைஸ். பாருங்க இதான் ஏர்போர்ட். ஜூம் 2ல கட்டுறேன். நம்ம கேலை 2ல இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கு ஏர் ஏஷியா. அங்க ஒரு ஃபிளைட் வந்து ஏற போகுது. ஓ இல்ல ஏர்ல இறங்கி வந்துட்டு இருக்கு. காலையில எவ்வளவு நல்லா இருக்கு வியூ. ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே ஒரு ஜாலி தான். கொஞ்சம் இருங்க நாங்க மைக் எடுத்துக்கிறோம். கைஸ் இத பாருங்க 10 எங்க அப்பா கையெட்டுல 15. ஏஹே நம்ம எங்க போறோம்னா மக்காவுக்கு போறோம். நம்ம இப்போ எங்க போறோம்னா இந்த வாட்டி இது வந்து நம்மளோட 8வது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. அதாவது 8வது கண்ட்ரிக்கு போக போகிறோம். நம்மளுக்கு தான் வேர்ல்டு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைச்சேன். ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு ட்ராவலில் 8வது கண்ட்ரிக்கு போக போகிறோம். அதுவும் நம்ம எங்கே போக போகிறோம்னா மக்காவுக்கு போக போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது. புது கண்ட்ரி, புது பாஷை, புது ஆட்கள், எல்லாமே புதுசாக இருக்க போகுது. அப்புறம் இந்த வாட்டி ரொம்ப லாங்காக இருக்க போகுது நம்ம ஜர்னி. இது சொல்ல மறந்துட்டேனே. இந்த வாட்டி நம்மளோட வந்து 1 வே டிக்கெட், அதாவது ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்டே நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம 1 வே ஃப்ளைட் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். நம்ம போகிறது மட்டும் தான் எடுத்திருக்கோம், ரிட்டன் எடுக்கலை. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால போய் முடிய போகிறோன்னு பார்ப்போம். அப்படியா எவ்வளோ தூரம் போக முடியுது பார்ப்போம், எங்கே போய் முடியணும்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி நம்ம கண்டினியூஸாக மலேசியாவுக்கு வராமல் அப்படியே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது எங்கள் ரொம்ப நாள் கனவு. ஆனால் இப்போ தான் நிறைவேற போகுது. பரவாயில்ல 25 ரிங்கெட் தானே. 25 ரிங்கெட் 30 ரிங்கெட். சரி 30 ரிங்கெட் தானே. மேலே போயிட்டு பீஸாவும் இதுவும் சாப்பிடலாம். பீஸாவும் ஐயோ படி லிஃப்ட் இருக்கு. சாப்பிட்டு முடி. எனக்கு இது வேணாமா, இது நல்லாவே இல்லை. அது நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஹெல்த்தா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நேத்து ஃபுல்லா இப்போ கிடைக்கவே இல்லை, நல்ல சாப்பாடே கிடைக்கல. அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் சோறு நாசிகண்டர் சாப்பிட்டோம், நல்லாவே இல்லை, பாதியா வச்சுட்டு வந்துட்டோம். நைட்டு வெஜிடேரியன் கொடுத்து ஜெனிமா மனசை உடைச்சிட்டாங்க, அதையும் சாப்பிடல. மீஹொன்னு மீ ஒன்று நூடுல்ஸை பார்த்திட்டாங்க. இதே மாரி இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெனிமா பேக்ரவுண்ட் வந்து ரியலாக இருக்கும். கரெக்டா? நிஜமான ஒரு சைனீஸ் ஊர்ல உட்காந்து சைனீஸ் குடிச்சிட்டு இருப்பேன். வாயில வைக்க முடியல.
2 வாய் இன்னும் சாப்பிடு. முப்புதுளி. நானே கத்துக்கோ. இந்த நூடுல்ஸ் தான் அங்க இருக்க போகுது. சரி இருக்கட்டும், நான் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்டு வாழ முடியாது. ஏன்? ஏதாச்சும் சாப்பிடணும் இந்த மாதிரி. நீ சாப்பிடுமா, நீ சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நெஞ்சிடும். சில்லி கேட்டா என்ன சில்லி கொடுத்துருக்காங்க, என்னதுன்னே தெரியல. ஐயோ அதாவே நல்லா இருக்கு. போதும், ஆஃப் பண்ணு. ஏன் ஆஃப் ரெக்கார்ட்ல வேணாம் சொல்லிட்டு பேச்சு போறது? வேணாம், சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஹா, ஆ, அப்ப சாப்பிடு. இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா. போதும், இதான் காண்பு. மணி எத்தனை? மணி இன்னும் 8 தான். 8:18. 8:18. போதுமா, என்ன ஆஃப் பண்ணு. அங்க கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா பகர் பகர். மலேசியால இருந்து கிளம்ப போறாங்களா, கடைசியா நிம்மதியா ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தாங்க, கிடைக்கல. இங்கேயும் டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பர்கர் பிடிக்காது தானம்மா. என்னம்மா பண்றது, தலை வலிக்குது. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜெனிஃபர். என்ன பண்றது? இதோட இப்ப போனோடனே லஞ்ச் வர அங்கதான் சாப்பிடணும். அதை நினைச்ச ஒரு கவலை. இதோட எத்தனை மாசத்துக்கும் சாப்பிட முடியாது வேற மலேசியா சாப்பாடு. மாசம் மாசம் லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம். ஸோ கடைசியா மில்லோ ஐஸ் சிக்கன் பர்கர். அந்த ஆஷ் ப்ரௌன் எனக்கு. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா புரியல. நல்லதுல நீ சாப்பிட மாட்ட. அவங்க நிறைய சபதம்லாம் எடுத்திருக்காங்க. பாப்பா அந்த சபதத்தெல்லாம் செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லுவா. சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. திடீர்னு செய்யலண்ணா. ஆல் தி பெஸ்ட். And here is a whistle to attract attention. Evacuation slides are located at all exits. Please note where the emergency exits on the aircraft are located. They are being pointed out to you now, bearing in mind that the nearest exit. காய்ஸ், ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். நம்ம வந்து நம்மளோட கேஷ் எல்லாமே வந்துட்டு 2 பேக்காக பிரித்து வச்சுருந்தோமா. ஒரு 20,000 மலேசியா காசு அப்புறம் இதோ இப்போ போகிற கண்ட்ரிக்கான காசுலாம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பேக்கை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பேக்கு தான் இருக்குது, இன்னொரு பேக் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பேக் இல்லாமல் தான் போகிறோம். நாங்களும் போய் எங்கெங்கோ ஓடி போய் பார்த்தோம் அந்த பேக்கு கிடைக்குமான்னு சொல்லி. அதுக்குள்ளே ஆனால் போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, போனது போட்டோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்தமாரி வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்போ அவங்க இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் சாய்ஸாக அதுதான் பண்ணணும். போயிட்டு மக்காவில் போய் இறங்கின பிறகு நம்ம அங்கே போய் பார்ப்போம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப சேடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் திடீர்னு இப்படி நடந்தோடனே ரொம்ப ரொம்ப சேடாகிடுச்சு. ஆனால் இது ஒரு நல்லதுக்குன்னே நினச்சிக்க வேண்டியதான். பாஸ்போர்ட் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த பேக் மட்டும் காண போச்சு. யார் எடுத்தாங்கன்னு தெரில. எடுத்து உனக்கு ஏதோ தேவை இருக்கு போல். ஒரு வேளை கிடைக்கலன்னா அப்படி தான் நினச்சிக்கணும். விக்ரம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் லைஃப்பில் இந்தமாரி நிறையா பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. நிறைய விஷயம் இந்தமாரி காணா போகும்போதெல்லாம் நாங்கள் வந்து அது லெட் கோ தான் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இது நம்ம தொலைஞ்சு போச்சுன்னா இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 20,000 தொலைஞ்சு போச்சா எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சேட் ஆயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா
ஆனால் இப்படி தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி ரொம்ப சேடாக இருக்கு. ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சேடு தான். இப்போ நம்ம ஃப்ளைட் ஏறிட்டோம், மக்காவுக்கு போகிறோம். ஐயோ இன்னும் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பேக்கை நாங்கள் அங்கேயே தேடி இருந்தோம்னா மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் போல. பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெக்கேஷன் போகும்போது இவ்வளோ சேடாக போகிறோம். ஏன்னா ஆரம்பமே இப்படி நடந்துச்சா. ஐயோ கடவுளே. இனிமேல் நிறைய நடந்து பழகிச்சா, அதனால இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? இங்க வா, மூஞ்சி காட்டு, சொல்லு, கருத்து சொல்லு. நடந்தது சின்ன விஷயமே இல்லை, விளங்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லு. போற எல்லா ஊர் காசும் அதுல இருக்கு. ஆக்சுவலி எல்லா காசையும் மாத்தி எல்லா காசையும் வச்சுக்கிட்டு பேக்ல இருந்து எல்லா காசையும் எடுத்துட்டு ராத்திரி தான் போய் அந்த காசு நான் எடுத்தோம். பரவாயில்ல, விட்டுடலாம். அவன் எங்களை ஃப்ளைட் மிஸ் பண்ண போறேன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு வெளியாகி இமிகிரேஷன் விட்டு வெளியாகி அப்புறம் தான் போய் செக் பண்ண முடியும்னு சொன்னான். ஆனா எங்களுக்கு எங்க போர்டிங் கால் பண்ண கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்போ போகிற ஊருக்கு வந்து 4 நாள் தான் இருக்க போகிறோம். அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது எல்லாமே மிஸ் ஆயிடுது. இது கிடைக்குமானு தெரியல. வேற பொருளாக இருந்தாலும் கிடைச்சிடும். காசாக இருக்கு, கிடைக்க கஷ்டம் தான். தப்பு எங்கள் தான். தப்பு எங்களுக்கு தான். நாங்கள் தான் அழிச்சுமா இருக்கோம். நான் நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா பரவாயில்ல, நடந்துச்சு, நல்லது நடக்கும் பெருசா தானே. ஏதோ இப்ப நான் உனக்கு குடும்பம் பண்ணி இது பண்ற மாதிரி இப்ப ஆசை கிடைக்கு. நான் ஏதாச்சும் சொன்னேன்னம்மா, மனசு வலிக்கும். ஏன்னா 20,000 இல்ல, ஒரு காசா 2 காசா 22,000 பெரிய காசு. அப்படியே போச்சு. பரவாயில்ல, எடுத்தவன் நல்லா இருக்கட்டும். ஆனா அவன் நல்லவனா எடுத்தது கொடுத்துருப்பான் கவுண்டர்ல. இன்னொரு சான்ஸ் இருக்கு, நம்ம போயிட்டு மக்காவில் தான் போய் பார்க்கணும் இப்ப, ஏன்னா கதைன்னு சொல்லி. அப்போ என்ன நடக்குது பாப்பா. இவ்வளவு சேடா ஒரு ஃபிளைட் நான் ஏறி இருக்கமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி நடந்ததுனால தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துப்போம். தொலைச்சது இல்ல தான் இது வரைக்கும். நம்ம எதுவுமே தொலைச்சது இல்லை. ஏர்போர்ட்ல வந்து நான் எதுவுமே தொலைச்சது இல்லை, ஊசி கூட தொலைச்சது இல்லை இது வரைக்கும் ஏர்போர்ட். ஆனா இப்படி மொத்தமா தொலைப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் ஆனா பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். பட் ஆனா இது லெட் கோ பண்ணா நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். பாப்போம், இதை விட கூடிய சம்பாதிக்கலாம். நம்ம போய்கிட்டே இருக்கோம். நீ கவலைப்படுதுமா, சம்பாதிச்சும் இல்லை. ஏன் சொல்லாது, நீங்க காணா போனோம், நீங்க இருக்கு, நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது. Flight departed. Arrived at Watford. நம்ம ஏர்போர்ட். வாவ், ஏர்போர்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நம்ம பேக் அங்க தான் இருக்கு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நான் இப்ப அது கிடைக்கணும் நம்பிக்கையில நான் எங்கேயும் போக முடியாது. அது தொலைஞ்சிச்சுன்னா ஆமா, தொலைஞ்சிச்சு. நான் அதான் அவ்வளவுதான் சொல்லணும். சரி பரவாயில்ல, விடு. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாஸ்போர்ட் தொலையாம இருந்துச்சுல. ஆக்சுவலி பாஸ்போர்ட் தொலைஞ்சிருந்தா இப்போ ஃபுல்லா பண்ணிருக்கோம்.
இப்ப எந்த கண்ட்ரிக்கு போயிருக்கா? அதுவும் வேற ஊர்ல போய் பாஸ்போர்ட் தொலைல இல்லை. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவள் தான் என்னால சொல்ல முடியும். இப்ப எங்க வச்ச பாஸ்போர்ட்ட? அந்த மேலேயே வெயி கை வைக்கிற இடத்துல. ஆக்சுவலி அன்னைக்கு சிங்கப்பூருக்கு சரி எல்லா இடத்துக்கும் பாஸ் பேக் இப்படிதான் மாட்டிருந்தோம். இப்படி மாட்டிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில சொல்லும் போது நீ தான் சொன்ன பேக்குக்குள்ள இருக்கு பேக்கு. எதுக்கு அப்படி பேக்கை திணிக்கிற? பேக்குன்னு ஒண்ணு இருந்தா மாட்டுறதுக்கு தானே வாங்கியிருக்க, மாட்டிருக்கலாம். அப்படி மாட்டிருந்தா கண்டிப்பா தேடி இருக்கலாம். ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம், இமீடியட்டா தெரிஞ்சிருக்கோம் ஏன் ஒரு பேக் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி. பேக்ல இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருந்ததுனால மட்டும்தான் அது நம்ம பார்க்கவே இல்லை. கைஸ் இவங்க வந்து லேண்டிங்னு சொன்னாங்களா, அதனால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கீழே தண்ணி தான் இருக்கு. மேபி இவங்க ஏர்போர்ட் இப்படிதான் இருக்கும் போல, எங்கேயோ தண்ணிக்கு கிட்டியா. அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நம்ம பார்த்து தான் காசு மாற்ற முடியும். ஏன்னா நம்மகிட்ட குறவா தான் காசு மாற்றுவாங்க. இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கஷ்டம் ஏய் ரெயின்போ தெரியுது. ஓ நல்லது நடக்கும்னு அர்த்தம். அவரே சொல்றாரு. கைஸ் அங்க ரெயின்போ கூட தெரியுது கைஸ். கேமராலே தெரியுது. ஆனா எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கு தான் தெரியல. எங்கேயோ இருக்கு ஆனா கேமரா நல்லா தெரியுது ரெயின்போ. வா இதான் அவங்க ஏர்போர்ட்டா தெரியுதா? நாங்க தண்ணிக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஏர்போர்ட் தான் வந்திருக்கோம். இதான் மக்காவ். வெல்கம் டு மக்காவ். அப்பா பாட்டு இருக்கானா? நாங்க ரொம்ப கவலைப்பட்டோன்னு சொல்லிட்டு வந்து இறங்கும் போது ஒரு ரெயின்போலாம் கட்டிருக்கிறது. அதனால நான் ஜாலியா இருக்க போறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். தெரியுதா டபுள் ரெயின்போ? ஆனா ஏன் நம்மளால பார்க்க முடியல? தெரியல. தெரியுதானா? டபுள் தானே? 1 2 வாவ் பாக்கிறதுக்கு. ஏய் அது பாரு அந்த ஸ்டுடியோ சுத்தி அது பாரு. நான் பாத்துட்டேன். வாவ் போஸ்டர்ல பார்த்ததால நீ நேர்ல பாத்துக்கிட்டேன். கைஸ் அது என்னன்னு அப்புறமே உங்ககிட்ட சொல்றோம். ஆமா ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கோ. இல்ல நடுவா இருக்கு. அப்ப சின்னதா இந்த இடம் போல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்காவில் இறங்கிட்டோம். இப்போ போய் இமிகிரேஷன்லாம் தாண்டி போகணும் முத. அப்புறம் போயிட்டு ஏரேஷா போய் பார்க்கணும். அதான் அந்த காசு காணப்போச்சு சொன்னோம்ல, போய் இருக்கான்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க போட்டிருக்கேன் வெல்கம் டு மக்காவ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா யாராச்சும் ஆள் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஆள் எடுத்திருந்தா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, நல்லவங்களா இருந்தா கொடுப்பாங்க. இதான் உங்களோட ஏர்போர்ட் எப்படி இருக்கு பாருங்களேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமிகிரேஷன் தாண்டிட்டோம். இந்த இமிகிரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஏதோ ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. இந்த இமிகிரேஷனில் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு சாப் பண்ணி கொடுத்துட்டாங்க விசாவை. நம்ம 1 month இங்கே தங்கலாம். பட் ஆனால் நம்ம ஒரு ஃபியூ டேஸ் தான் தங்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 100 அன்லிமிட்டடா? 100னா எவ்வளோ? நம்ம அம்மா என்ன கைஸ் இப்போ வந்து நம்ம சிம் கார்டு வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். 55 வெள்ளி. ஸோ நம்ம வந்து 4 நாள் தான் இருக்க போகிறோம். அதனால 4 நாளைக்கு சிம் கார்டு வாங்கிக்கலாம்னு 55 வெள்ளி சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே வாங்கிக்குவோம், எதுக்கு ரிஸ்க்கு. ஆமாவா? வெளியே போய் பார்க்கலாம். இங்கே வாங்கிக்குவோம். வேணா செஞ்சு கொடுத்துருவோம் எல்லாத்தையும். நீ குறைவா தானே சொன்னேன். நம்ம எப்படி 4 நாள் வந்து
உன்னோட போர்டிங் பாஸ்.正常。First time come to Macau. What's the purpose? Travel. Travel. Yeah. You booking the hotel? Yeah. Which one hotel? How many days you stay? 4 day. 4 day 3 night. And then go back Go Taiwan. 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 இருக்கா நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு. அந்த ஏர்போர்ட் இது ஏர்போர்ட் nearby. Opposite. Okay, yeah. Thank you. ஓகே thank you. Yeah. One. 4 day எப்போ எக்ஸ்பைரி ஆகுது கரெக்டாக இருக்கும் தானே 4 day தானே 3 days 4 day. 3 night what you want passport what you want only Phone. phone என் ஃபோன்ல போட்டே உன் ஃபோன்ல போட்டுக்கோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு வந்து எவ்வளோக்கு வாங்க போறோம்னா திடீர்னு யாரோ ஒரு 2 பேர் வந்தாங்க. இமிகிரேஷன் அழகா தாட்டிட்டோம். திடீர்னு வந்து 2 பேர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பாஸ்போர்ட்லாம் கேட்டுட்டு எங்கே போகிற பர்பஸ்லாம் கேட்டாங்க. நம்ம அதெல்லாம் கரெக்டாக காட்டிடணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம். அதனால நம்ம அதெல்லாம் காட்டிட்டுமா இப்போ நம்ம சிம் கார்டு வாங்க போகிறோம். சிம் கார்டு வாங்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஐநூறு கொடு. ஸோ சிம் கார்டுக்கு எவ்வளோன்னு சொன்னால் 4 நாளைக்கு 100 கேட்டிருக்காங்க. 100 பட்டாக்கா. இவங்க காசு வந்து எப்படி நம்ம சொல்கிறாங்க பட்டாக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரிங்கிட் மலேசியான்னு சொல்கிற மாதிரி. இதுதான் அவங்களோட காசு. ஐயப்பா கொஞ்சம் இருங்க. இதுதான் அவங்களோட காசு. ஸோ இதை தான் கொடுத்துட்டு நம்ம வந்து பேலன்ஸ் வாங்கணும். ஐயோ எடுத்துட்டேண்ணா. சிம் 2ல போட்டிருக்கலாமா. நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். பேக் எடுக்கணும். அப்புறம் தான் நம்ம போகணும் ஹோட்டலுக்கு. என்னம்மா பயந்துட்டியா? இதே மாதிரி கொரியால கேட்பாங்க. ஏன் அதையும் போட்டு ஒரே ஒரு சிம் கார்டு போட்டு உனக்காக தான் மாத்துறாங்க. ஏன் பரவாயில்ல. எதுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கா? மண்டெல்லாம் விட்டாம இருக்கும். சரி ஆஃப் பண்ணு. ஸோ இப்போ நம்ம காசு கொடுத்துருக்கோம். அவன் ஏதோ மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போயிருக்கான். பார்ப்போம். அவங்க 2 பேர் வந்தோம்னு சத்தியமாக நான் பயந்துட்டேன். ஆனாலும் பயப்படாம நான் படித்தேன் கூகுள் இது மாதிரி வந்துட்டு பயப்படாம நம்ம வந்து மூஞ்சி வச்சிருக்கோம் அப்படியே கான்ஃபிடென்ட்டா. இதுதான் அவங்களோட 100 பட்டாக்கா. எப்படி இருக்கு பாருங்களேன். Local internet. Only internet. Yes, yes. Okay. Local. Okay. The data how much got you cannot check. Money chin Ada internet Internet unlimited. unlimited. Yes. அது எப்படி செக் பண்ணேன்னு கேளு. How to check? அதை எப்படி நான் செக் பண்ண முடியும்னு கேளு. மா பேலன்ஸ் இருக்கா எப்படி நான் பாக்குறது? How to check balance internet? ஏம்மா இப்ப அதை இச்சில்ல பேசி இல்ல அது எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் திட்டிட்டு. இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேளு. இப்ப நான் டாட்டா தட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன்னை நம்பி பாரு ஜெடி அடி வைக்க சாப்பிட்றே கையில. அம்மா பேலன்ஸ் கொடுத்துட்டானா இல்ல அதான் நம்ம பேலன்ஸா?我要 check 那个 balance 那个 internet 的 balance 怎么样 check 不用的，不用的它是每天有2个G的高速低过后就是低速。 கடைசி நாள் வரைக்கும் சொந்த 一天2个2个G，对。如果你在酒店，你就连接一下酒店 WiFi 就可以了，基本上够用。 OK 谢谢。你会讲中文？可以一点点。谢谢。பாப்பா என்ன சொன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாளைக்கு 2 ஜிபியா? அதை எப்படி செக் பண்றது? அதுதான் கேட்டேன். அந்த பேலன்ஸ் தெரியல பண்ண முடியாது.
என் ஃபோன் கொடு. இங்க பாரு, இதை வேற இங்க ஒட்டி வச்சிருக்கான். ஐயோ, என் சிம் கார்டு வேற என்ன ஆகும் தெரியல. இது பேலன்ஸ் இருக்கு. என் பேக் எங்க இருக்குன்னு தெரியலையே. அது பாரு வருது. நம்ம பேக் வருது. சீக்கிரம். ஐயோ ஐயோ கொஞ்சம் தூக்கி போட்டோம். இந்த மாதிரி தான் கைஸ் வச்சோம். கேளையில இந்த மாதிரி வச்சோமா காணா போச்சு. இப்போ இதான் நம்ம பேக் வந்துடுச்சு. ஆனா இப்ப நம்ம இங்கே பேக் மாட்டிக்கலாம். அப்ப நம்ம நடந்து போகணும் இல்லையா? தள்ளிக்கிட்டே போலாமா? பாஸ்போர்ட் அங்க பாத்தியா இருக்கானே? ஏதோ எனக்கு தெரிஞ்சு பாத்துட்டு பேசி விட கேட்கப்பா. அந்த இன்டர்நெட் என்னன்னு சொல்லணும்னு தெரியல. அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சதுலேயே நீ பேசு. ஆனா இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபின்னு தெரிஞ்சிச்சு. சொன்ன எவ்வளவு பையன் தெரியும். இது அங்க இருக்கு கைஸ். ஸோ நம்ம சீலப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பேக்கு பாத்தீங்களா எப்படி போகுதுன்னு? இந்த மாதிரி ஓப்பனா இருந்தா கேரளையில நான் நினைக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா நான் பார்த்தேன் அது வந்து வீடியோல உங்களுக்கு ப்ரூஃப்லாம் இருக்கு. பார்த்தேன் இது இந்த இடத்துல வந்து மூடி இருந்துச்சா, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த 100 போச்சு. இங்க பெங்களூர்ல ஒண்ணும் இல்ல. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியூர் கண்ட்ரி வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தைரியமா. இது என்ன பாஷையே புரியாத ஒரு கண்ட்ரியா? அவனுக்கும் புரியல இங்கிலீஷ் முதல்ல நான் பேசும்போது. ஸோ அதனால நானும் விட்டேன். கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மக்காவ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். நம்ம ஹோட்டலுக்கு போக போறோம். நம்ம ஹோட்டல் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல எடுத்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஹோட்டல் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டலுக்கு வந்து ஏர்போர்ட்குள்ளேயே தான் நடந்து போகணும். இதோ இப்படி நேராக நடந்து போகணும்னா இவங்க ஏர்போர்ட் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏர் ஏஷியா வந்து தேடணும் இங்கே. பட் ஆனால் கவுண்டர் க்ளோஸில் இருக்கு. ஸோ அதுவும் செய்ய முடியலையா? நம்ம இப்போ போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு இமெயில் அனுப்புவோம் அவங்களுக்கு. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா இப்படி தான் போகணும் நேராக. என்ன சொல்கிறோமா? அப்படிதான் போகணுமா? அப்படிதான் இருக்கு. எத்தப்படி தான் ஹோட்டல் இருக்கு. நம்ம ஹோட்டல் அங்க இருக்கு. சரிதா? அதான் நம்ம ஹோட்டல். ஸோ இப்போ பேக்க மாட்டணும். ஐயோ என் கால்லாம் நடுங்குது பசியில. பேக் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? திரும்பி தார் ரோட்ல உருட்டி வச்ச மாதிரி கருப்பு கலர் ஆயிடுச்சு. எவ்வளவு கருப்பு? கும் கருப்பு. ஐயோ இப்போ கால்லாம் நடுங்குது எனக்கு. ஓ இந்த ஹோட்டல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ பொம்மைலாம் செஞ்சிருக்காங்க. ஸோ எங்க செக்கிங்? யா யா ஓகே தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து 9th ஃப்ளோர் போனோம். அப்பா இவ்வளோ வெயிட்டா இருக்கே. கைஸ் இந்த ஹோட்டல் எப்படி இருக்கு பாருங்களேன். நிறைய பொம்மைலாம் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு. இது ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க.
அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. அப்புறமேல நம்மளுக்கு பசிக்குதுன்னா வேணும்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். நம்ம ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கெல்லாம் பே பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம புக்கிங் ஐடி காட்டணுன்னா இப்போ நம்மளுக்கு ரூம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நல்ல ரூம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே இந்த ஹோட்டல் புக் பண்ணும்போதே இந்த ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிகரெட் ஸ்மெல் இருக்கிற ரூம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு அந்தமாரி ரூமெல்லாம் கொடுக்காம ஜோக்கான் ரூம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விக்னா இப்போ வந்து அங்கே செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜூம் 2ல் காட்டுறேன். அது பட் ஆனால் காசு தொலைஞ்சு போனது தான் கைஸ். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது போல். நம்மளோட இது தானே, நம்மளோட அழிச்சித்தனால தான் நடந்துச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு 20,000 ஸோ பெரிய காசு தானே. ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு ஏர் ஏஷியாவுக்கு வேணால் இமெயில் அனுப்பலாம். அப்புறமேல திருப்பியும் போய் ஏர்போர்ட்டில் போய்ட்டு ஏர் ஏஷியா போயிட்டு என்ன கதைன்னு போய் கேட்டு பார்ப்போம். அப்படி ஒன்றும் பண்ண முடியாது சொன்னாங்கன்னா, இல்லை கிடைக்கவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. நம்ம ரூம் வந்து 16வது மாடியில் இருக்கு. ஸோ இப்போ அங்கே போனோம் பேக்கை தூக்கிக்கிட்டு. எது படியேறி போகிற மாதிரியே லிஃப்ட்டில் தான் போகிறோம். ஆனால் இந்த பேக்கை தூக்கிட்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமாச்சே. அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்பா இது பிடிப்பா, சட்டை கீழே இருக்குப்பா. அப்பா தேங்க்ஸ்ப்பா. குளத்துக்கு ஆக்கி வச்சிருக்கான் பாரு பேக்க. இப்போ நம்ம வந்து 16வது மாடி போகிறோம். எப்பா இதுதான் லிஃப்ட்டு. ஸ்விம்மிங் பூல் 8வது மாடியில் இருக்கான். எனக்கு ரொம்ப பசி வந்துருக்காண்ணா. ரூமில் சாப்பிட்றதுக்கு ஐட்டம் இருக்குமா? இல்லை அந்த ஐட்டம் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஐட்டம். நம்பர் என்ன? நம்ம ரூம் நம்பர் வந்து 1622. காட்டு உங்ககிட்ட இருக்கு. எஸ், இப்படி போனோம். இதான் நம்ம ரூம். அப்பாடா வந்தோட வந்துருச்சுடா சாமி. ஐயோ கேஷ், இதான் நம்ம ரூம். ஸோ இப்போ நம்ம காட்டை தட்டி அது பாருங்க, நல்ல வியூ கொடுத்துருக்கு. அந்த பில்டிங் டவர்ஸ் இருக்குது. ஆமாம், டைப்பேவாதே மக்காவ் டவர். கைஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட ரூம்லேருந்து வியூ. கொஞ்சம் இருங்க, இந்த பேக்கை கழட்டி வச்சுக்கிறேன், தாங்க முடியல. இங்க வாங்க, அது எங்க வச்சுருந்தீங்க கரப்படுறோம். கைஸ் இதுதான் நம்ம ரூம்லேருந்து பார்க்குற வியூ. அங்கே பாருங்கள் மக்காவோட டவர் தெரிஞ்சதோ வந்து. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படியே வந்தோன்னா இந்த ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேர் இருக்குது. அப்புறம் இது வந்து கிங் சைஸ்ன்னு சொன்னாங்க. நல்ல பெரிய பெட் தான். ஆனால் என்ன தலைகணி மட்டும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் பிடிக்கல. டிவி கூட வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மிரர் இருக்கா. அப்புறம் நம்ம பேக் அப்படியே வந்தோன்னா இந்த பக்கெட்டு பாத்ரூம் க்யூட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டூத் ப்ரஷ், சீப்பு எல்லாம். அப்புறம் இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷவர் ரூம். இதான் ஷவர் ரூம். பாத்தாப்பில் தான் குளிக்கணும். என்ன ஒன்று, இங்கே தண்ணி இல்லை. இந்த பாத்ரூமில் தண்ணி இல்லை, டிஷ்யூ தான் பாய்க்கணும். அது சொன்னேன். இதுதான் கைஸ் எங்களோட ரூம்பே. உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, கேலை 2ல் நம்ம எங்கே அந்த பேக்கு, எங்க அந்த பேக்கு? காசு பேக். நம்ம வந்து 2 பேக் வச்சுருந்தோம். ஒன்று வந்து எனக்கே, ஒன்று வந்து விக்னாக்கே.
இதோ இந்தமாரி 2 பேக் வச்சுருந்தோமா. இன்றைக்கி அதான் சொன்னோம்ல, எங்களுக்கு ஏற்கனவே செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா கேலை டூவில் வந்து எல்லாமே வந்து சொந்தமாக செய்கிறதாக்கிட்டாங்க. ஸோ ஆள் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே சொந்தமாக தான் செக்இன் பேக்கேஜ்லாம் போடணும். அங்கே போய் செக்இன் பேக்கேஜ் போடும்போது கொஞ்சம் பதட்டமாயிட்டுமா. பதட்டமானதில் இந்த பேக்கை ஒன்று அங்கேயே விட்டுட்டு நாங்கள் ஒரு 1 hour ப்ளஸ் கழிச்சு தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு நாங்கள் வந்து பேக் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு. அப்புறமேல நாங்கள் வந்து கஸ்டமில் போய் கேட்டோம், இந்தமாரி நாங்கள் பேக் விட்டுட்டோம், எப்படி என்ன செய்ய முடியும், அங்கே இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களான்னு. கரெக்டாக எங்கே விட்டோன்னா நாங்கள் அப்புறமேல வீடியோ கூட அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா அந்த வீடியோ கூட எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அந்த பேக்கை எங்கே விட்டோன்னு சொல்லிட்டு. இதோட சேர்த்து அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக எங்கே விட்டோன்னா அந்த செக்இன் பேக்கேஜ் இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கே நான் எங்கள் ட்ரோலியை நிப்பாட்டினோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் இந்த பேக்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக்கை மட்டும் எடுக்க மறந்துட்டோம். ஸோ எங்கள் மிஸ்டேக் தான். என்னென்னா கொஞ்சம் அலட்சியமாக நாங்கள் திரும்பி பார்த்துருக்கணும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பதட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்துட்டோம். அப்புறம் நம்ம போய் கஸ்டமர்லாம் கேட்டு ஃப்ளைட் வந்து 10:05க்கு நாங்கள் 9 மணிக்கு ரியலைஸ் பண்ணி அப்போ ஓடி வந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அங்கே வேறு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அப்புறம் அப்போயும் அவங்க சொன்னாங்க போகலாம் 9:45 வரைக்கும். நாங்கள் போனோம், விக்னா போனாங்க. பட் ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன சொன்னாங்க, வெளியானா கேன்சல் ஆயிரும், திருப்பி உள்ளே வர முடியாது, எப்படி நான் அவனை கேன்சல் பண்ணிட்டு நான் அவனை வெளியே அனுப்பிட்டான்னு கேட்டாங்க. ஸோ இந்த பக்கெட்டு ஃப்ளைட்டும் வேறு போர்டிங் டைம் ஆயிடுச்சா, அந்த பக்கெட்டு ஃப்ளைட்டோட காசுலாம் வேறு கட்டிட்டோமா. ஸோ என்ன யோசித்து பண்ணுறதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஸோ அப்போ என்ன பண்ணோம், பரவாயில்ல ஃப்ளைட் போய் ஏறிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு ஃப்ளைட் ஏறும்போது அப்போ அங்கே ஏர் ஏஷியா கிட்ட கேட்டோம், இந்தமாரி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னோட ஜாமா, அப்போ அங்கே இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க செக் பண்ணிட்டு அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸ்டாஃபு. பட் ஆனால் நீங்கள் இருந்தாலும் மக்காவில் போய்ட்டு இறங்கிட்டு அப்போ நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் ஏர் ஏஷியா கிட்ட, இந்தமாரி வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பேக் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அங்கே வந்து ஃப்ளைட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவசரத்தில் ஏறிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுங்க, அப்புறம் நீங்கள் வந்து இமெயிலெலாம் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுதான் செய்யணும். இப்போ இங்கே வந்து இமெயிலெலாம் அனுப்பணும். ட்ரை தான் பண்ண முடியும், கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்கல. பட் ஆனால் இதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டேன்னா, இன்னும் போகக்கூடிய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். வருத்தம் தான், ஏன்னா பெரிய காசில் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த பிளானுக்காக இப்படி செஞ்சு அந்த காசு தொலைஞ்சி போச்சுன்னா வருத்தமாக இருக்கும்ல. அந்தமாரி எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் எங்களோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ண நாங்கள் விரும்பலை. ஸோ கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து மக்காவில் சேர்ந்துட்டோம். ஆனால் இன்னமும் ஏர் ஏஷியா நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அங்கே வந்து ஸ்டாஃப் இல்லை. ஸோ திருப்பி அப்புறமேல போகணும். இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு நல்லது பெருசாக காத்துக்கிட்டு இருக்குல்ல மின்னிக்கு. நாங்கள் எப்பயுமே எங்கள் லைஃப்பில் அப்படி தான் நினைப்போம், என்ன கெட்டது நடந்தால் கூட அதில் ஒரு நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கெட்டது நடந்திருக்குன்னா ஆரம்பத்துலேயே ஸோ ஒரு பெரிய நல்லது மின்னுக்கு காத்துட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் லைஃப்லேயும் இந்தமாரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும் மின்னிக்கு, அப்படி தான் சொல்ல முடியும். அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எப்பயுமே. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், போய் சாப்பிட போகிற போது ஏன்னா சரியான பசியாக இருக்குது. அப்புறம் காசு வேறு, மக்கா காசு இந்த பர்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ மாற்றணும், திருப்பி எல்லாமே எக்ஸ்ட்ராவாக செய்யணும். ஸோ அதெல்லாம் போய் செஞ்சுட்டு பார்ப்போம். அது வரைக்கும் நாங்கள் போய் சுற்றிட்டு திருப்பி வெளியெலாம் ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு சேர்த்து காட்டுறேன். இன்றைக்கி தான் நம்மளோட மக்காவ் Day 1.